தாம்பரம் ரயில்வே பணிமனை ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட மின்சார ரயில்கள். தற்பொழுது மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர். தாம்பரம் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு மின்சார ரயில்கள் ரத்தானதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் மக்கள் கூட்டத்தால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் டேனியல். வணக்கம் டேனியல், மின்சார ரயில்கள் ரத்தானதால் பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக பிரபாவதி, தாம்பரம் பணிமனையில பராமரிப்பு ரயில் பாதையின் பராமரிப்பு பணியானது நடைபெறும் காரணமாக சனிக்கிழமையான இன்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளையும் 2 நாட்கள் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடங்களில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநகர பேருந்துகள் அதிகப்படியாக இந்த ஜிஎஸ்டி சாலையில் இயக்கப்படுவதன் காரணமாகவும் தனியார் வாகனங்கள் அதிகப்படியாக வருவதன் காரணமாகவும் இந்த ஜிஎஸ்டி சாலையான தாம்பரம் பகுதியில தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆனது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த பேருந்துக்காக வருகிற மக்கள் கூட்டம் தற்பொழுது அலைமோதும் கூட்டத்தை நாம் தற்பொழுது இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகப்படியான மக்கள் கூட்டமானது இந்த சனிக்கிழமை விடுமுறை நாட்களாக இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் கூட்டமானது இங்கு அலைமோதுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ரயில்கள் ரத்தானதற்கு இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தால் இந்த பொதுமக்களானது பல ஆயிரம் மக்கள் வந்து ரயில்ல பயணம் செய்திருப்பார்கள். அது இல்லாதனால அந்த ரயில் பயணிகள் அதிகப்படியாக பேருந்தில் செல்வதன் காரணமாக இந்த மக்கள் கூட்டமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் கூட்டத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் அதிகப்படியாக குவிக்கப்பட்டு, அதாவது 100க்கும் மேற்பட்ட போலீஸ் இந்த பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் இந்த பேருந்துகள் குறைந்தபட்சமான பேருந்துகளை இயக்கப்படுவதன் காரணமாக மக்கள் கூட்டமானது இங்கு அதிகப்படியாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த பேருந்துகள் வந்து மக்கள் ஏறும் பொழுது முட்டி மோதிக்கொண்டு தள்ளிக்கொண்டு இந்த பேருந்தில் ஏறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால வந்து அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டால், அதாவது அதிகப்படியான மக்கள் செல்லும் வழித்தடங்களில் அதிக பேருந்துகள் இயக்கப்பட்டால் இந்த போக்குவரத்தை சீர் செய்யலாம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் எனவும் இந்த பொதுமக்களான கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி டேனியல்.